அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா பரகாத்தஹு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது துஆ கபூலாகக்கூடிய நபி அவர்களே மற்றவங்களுக்கு கற்றுத்தரத்துக்கு தயங்கின ஒரு சிறப்பான ரகசிய துஆ தான் பார்க்க போகிறோம். நபி அவங்க அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க வீட்டில் இருக்காங்க. நபி அவர்கள் 2 ரக்காயத்து தொழுதுட்டு ஒரு சிறப்பான ஒரு துஆ ஓதிட்டுருக்காங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கவனமாக பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அப்போது நபி அவர்கள் தொழுகையை முடிச்சுட்டு வராங்க. அன்னை ஆயிஷாவே, எதை கொன்று கேட்டால் அல்லாஹ் மறுக்காமல் கொடுப்பானோ அதை எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், எனக்கு அன்று வார்த்தையை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இதை ஓதி நீ உலக வாழ்க்கைக்கு ஏதாவது அல்லாஹ்ட்ட நீ கேட்டுட்டேன்னா அதை கொடுத்துருவான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுக்க மறுத்தாங்க. இதை கேட்டுட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க முகம் செவந்து போச்சான். அப்புறமா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க 2 ரக்காயத்து தொழுதுட்டு அந்த துஆவை கேட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரொம்ப மகிழ்ச்சியாக ஆனந்தமாக கேட்குறாங்களாம். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கற்றுத்தர மாட்டேன்னு சொன்ன துஆ உனக்கு எப்படி தெரியுங்கிற மாதிரி கேட்குறாங்க. யா ரசூலல்லாஹ், நீங்கள் தொழுதுட்டு கேட்டீங்களே, அதை நான் கவனமாக பார்த்தேன், என் மனசில் பதிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த துஆ தான் துஆ கபூலாகக்கூடிய துஆவா என்று கேட்குறாங்க ரசூலுல்லாஹ் அவங்கள்ட்ட. அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆமாம் ஆயிஷாவே, இந்த வார்த்தையை கொண்டு எந்த தேவையை கேட்டாலும் அல்லாஹ் அதை கபூலாக்கி கொடுப்பான் அப்படின்னு சொல்கிறாங்களாம். இந்த வார்த்தையை கேட்குறதுக்கு முன்னாடி கவனமாக கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்களாம். அந்த அற்புதமான துஆ என்னன்னு இப்போ பார்க்கலாம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்ம இன்னி அதுகல்லாஹ வ அதுக ரஹ்மான வ அதுக பர்ர ரஹீம வ அதுக பிஹஸ்மாஹிகல் ஹுஸ்னா குல்லிஹா மா ஹலிம்து மின்ஹா வ மா லம் அஹலம் அன் தக்ஃபிரலி வ தர்ஹம்னி. என்னை மன்னித்து என் மேல் கருணை காட்டு. இப்போ பொருள் என்னன்னு பார்க்கலாம். யா அல்லாஹுவே, நான் அல்லாஹ் என்று அழைக்கின்றேன். நான் உன்னை இரக்கமுள்ளவன் என்று அழைக்கின்றேன். நான் உன்னை மிகவும் இரக்கமுள்ளவனே என்று அழைக்கின்றேன். நான் உன்னை அழைக்கின்றேன். உன்னுடைய மிக அழகிய பெயர்கள் அனைத்திலும் நான் அறிந்தவை மட்டும் எனக்கு தெரியும். என்னை மன்னித்து என் மீது கருணை காட்டு அல்லாஹ். நம்ம இதுக்காக முழு நம்பிக்கையோட ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி 100 வாட்டி தஸ்பீஹ் செஞ்சால் இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் கொடுப்பான். நம்ம தேவை எல்லாத்தையும் நிறைவேற்றி கொடுப்பான். கண்டிப்பாக எல்லாரும் இதை ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.